ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து இப்போ நம்ம எங்கே போனாலும் கொப்பரைன்னு நமக்கு வந்து கேட்க போனாக்கா சல்ஃபர் போட்ட கொப்பரை தான் எல்லா இடத்துலையும் இருக்குங்கிறாங்க. பல உண்மைகளை வந்து இப்போ சொல்கிறோம் பாருங்க. ஆக்சுவலாக வந்து நேற்று வந்து என் ஃப்ரெண்டோடைய இதுக்கு போயிருந்தோம், யார்டுக்கு போயிருந்தோம், கோகோனட் யார்டு போயிருந்தோம். அவர் என்ன சொல்கிறார், ஜி எங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல கொப்பரை வருதே இல்லை, அப்படி சொல்லி முட்டை குமிச்சு வச்சிருக்காரு, எல்லாம் சல்ஃபர் போட்ட கொப்பரை தான் அப்படிங்கிறாரு. அப்போ இதை எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா ஒரே விஷயம்தான், சல்ஃபர் போட்டது வந்து பளிர்னு வெள்ளையர்னு இருக்கு, வெள்ளையா இருக்கு, வாசனை வந்து அவ்வளவா இல்ல அதுல கொஞ்சம் சல்ஃபர் ஸ்மெல் தான் வருது. சல்ஃபர் போடாதது கொஞ்சம் அப்படியே மங்கலா இருக்கு, ஆனா ஸ்மெல்லு சூப்பரா இருக்கு. அதனால என்னன்னாக்கா நம்ம வந்து இப்போ நம்ம மில்லு இருக்குல்ல, அங்கேயும் ஆளுங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. சரி, வேலைக்கு இப்போ டிமாண்ட், ஏன்னா தேங்காய்க்கு ரொம்ப டிமாண்டா இருக்கு, ஆளுகளும் டிமாண்டா இருக்காங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம டெய்லி போயிட்டு 100 காய் எடுத்து விடாம போட்டு நானும் உரிச்சிங்க உடச்சி காய போடுறேன், அங்கேயும் காய போடுங்க, மொத்தமாக வர்றப்ப நம்ம ஆட்டிக்கலாம் சொல்லி இது பண்ணியாச்சு. ஸோ சல்ஃபர் இன்னொரு ஃப்ரெண்டும் கோகோனட் ஆட் வச்சிருக்காரு, சொன்னாப்புல சல்ஃபர் எதுக்கு பயன்படுத்துறதுன்ட்டு வெடிக்கலாம். அவங்க சொன்னாங்க எனக்கு அது இப்போ அது வந்து அந்த வார்த்தை வந்து ஃபஸ்ட் டைம் கேட்டேன், எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்னும் ஒரு கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாமி கும்பிட்றதுக்கு வந்து வைகாசி விசாகத்துக்கு சாமி கும்பிட பொங்கலுக்கு நெய் வாங்க போனேன். எப்போ வாங்குகிற கடை பார்த்தீங்கன்னா அன்றைக்கி இல்லை, அதனால் இன்னொரு கடையில் வாங்க போனது. அவங்க கேட்குறாங்க, 2 பிராண்டு சொன்னாங்க, அதில் ஒரு இதை சொல்கிறாங்க அதில் வந்து எசன்ஸ் கலந்துருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தம் திங்கிற ஒரு பொருளும் சுத்தமான பொருளும் உண்மையான பொருளும் கிடையாது. ஏன்னா நம்ம இந்த பிஸ்னஸ்க்குள்ள வரும்போது இப்போ ட்ரம்மாக வந்து எண்ணெய் வந்து இறக்குறோம் வைக்கிறோம்னு வச்சுங்களேன், மேக்ஸிமம் வந்து சல்ஃபர் கலக்காமல் மேக்ஸிமம் வந்து எண்ணெய் கொடுக்க மாட்டாங்க. நம்மளாம் இது மாதிரி வாங்கி உடச்சி போட்டு தேங்காவை நம்மளே கண்ணு எடுத்தாப்புல காய வச்சு அதை நம்மளே போய் ஆட்டி எடுத்துகிட்டு வரோம் பாருங்க, அதுதான் சுத்தமானது. ஓகேங்களா? நம்ம வந்து ட்ரம்மாக இறக்கிட்டு இருக்கோம் சல்ஃபர் இல்லாத என்ன அப்படின்னாக்க, நீங்கள் வந்து நம்ம தோப்புலேருந்து அறுவடை பண்ணி நம்மளே காய வச்சா தான் அப்படி பண்ண முடியும். எதுக்கு நம்ம வந்து சல்ஃபர் பற்றி இவ்வளோ யோசிக்கிறோம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா சல்ஃபர் இல்லாத காயை யாருமே இல்லைன்றாங்க எல்லாமே. ஏன் அது அதான் இன்னொரு விஷயத்தில் வந்து பரவாயில்ல, நம்ம யாரை கேட்டாலுமே வந்து உண்மையாக சொல்லிடுறாங்க, இல்லைங்க இதில் சல்ஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ சல்ஃபர் போட்ட ஆயில் வந்து நம்ம ஏன் யூஸ் பண்ணுறது கிடையாது அப்படின்னா, நம்ம கொடுக்கறதே பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஆயிலு, அடுத்து வந்து ஹேர் ஆயிலு, டேண்ட்ரஃப் ஆயிலு, பிளாக் மேஜிக் ஆயில், இது எல்லாமே வந்து ரொம்ப நல்ல விஷயம். இதில் நம்ம சல்ஃபர் கலந்த விஷயத்தை போட்டோம் அப்படின்னா அந்த பொருளும் சேர்த்து கெடும், அதுக்கான சரியான ரிசல்ட் கிடைக்காது. அதனால தான் நம்ம வந்து யோசிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப திண்டாட்டமாக போச்சு எங்களுக்கு தேங்காய்க்கு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. சரி, வந்து இங்கே நம்ம ஏரியாவில் வந்து 40 ரூபாயிலேருந்து 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க தேங்காயோட சைஸை பொறுத்து. மட்டைக்காய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30 ரூபாய் வச்சுங்க மட்டைக்காய். அதுலேயும் என்னென்னா, இப்போ ஒரு சிலர்கிட்ட நம்ம தேங்காய் கேட்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் மட்டை எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே இடத்துல கொடுத்துருவோம், உங்களுக்கு தேங்காய் மட்டும்தானே வேணும் அப்படிங்கிறாங்க. அப்போ ரெடியாக இருக்குதுல்ல, அதான் காஞ்சு போயிடுச்சு, உடச்சா உள்ள கொப்பரைக்காய் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், தனியா மல்லியிலையும் பார்த்தீங்கன்னா சல்ஃபர் போடுவாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ உடைச்சு காட்டுறாங்க பரிசல, அதை காட்டேன், அங்கே திருப்பி காட்டு. அது ஆல்ரெடி காஞ்சி போய் தேங்காய் உள்ளே இருக்கும், அதில் எடுத்து சும்மா கொஞ்ச நாள் காய போட்டால் போதும். கொப்பரையாக இருக்கிறதுனால உடைய கஷ்டமாக இருக்கு போல இருக்கு. எப்பா அங்கே பாருங்க முழுசாகவே வந்துருச்சு கொப்பரை. இங்கே காட்டேன், எண்ணெய் இருக்குது பாருங்க, அதான் இங்கே பாருங்க. இப்படிலாம் நம்ம பார்த்து செய்கிறதா இருந்தால், இப்போ சல்ஃபர் போட்டிங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பெரிய ஒரு 100 கிலோ கொப்பரை இல்லைன்னா 200 கிலோ கொப்பரை போடுறீங்கன்னு வச்சுங்களேன், தேங்காய் உடச்சி என்ன பண்ணுறாங்க, மூடியை காய வைக்கிறோம், இவ்வளோ தான் சல்ஃபர் வைப்பாங்களா உள்ள, நான் பார்த்துருக்கேன், இவ்வளோ தான் வைக்கிறாங்க, வச்சோன்னா புகையாக வருது. ஆனால் என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கே இப்போ ரீசெண்டாக நிறைய விஷயம், தேங்காய் வந்து நம்மளே வாங்கி வீட்டில் காய போடுவோம், அந்த இடத்துல அங்கே மில்லில் அது தனியாக வேலை நடக்கட்டும் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது தான் இப்போ ரீசெண்டாக ஒரு தம்பி சொன்னாங்க, சல்ஃபர் போட்டால் சீக்கிரம் காயுமா தேங்காயுமே. ஆமாம், சீக்கிரம் காயும். இது வந்து நீங்கள் டெய்லி வெயிலில் எடுத்து காய வைக்கணும், சல்ஃபர் வந்து உங்களுக்கு வேலை கம்மி, சீக்கிரமாக காஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறைஞ்சது ஒரு 10 to 15 நாள் காய வைக்கணும் வெயிலில், அது 2 நாளில் ரெடி ஆயிருமா அது அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன இது? அதனால் வந்து நான் ஒரு அண்ணாக்கிட்ட கடையில் தேங்காய் கேட்கணும், அவங்களே சொல்கிறாங்க, என் வீட்டுக்கே சல்ஃபர் இல்லாத தேங்காய் வரும்னு பார்த்தா எல்லாம் சல்ஃபர் இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆனால் மோந்து பார்த்து கண்டுபிடிச்சா சல்ஃபர் இருக்கு ஜி அப்படிங்கிறாரு. நீங்கள் குக்கிங் ஆயிலோ இல்லை தலைக்கு யூஸ் பண்ணுற ஆயிலோ எது வாங்கினாலும் கடையில் வந்து கேட்டுங்க, இது சல்ஃபர் போட்டு நீங்கள் வாங்கி ஆட்டினா மட்டும்தான் அது வந்து நல்லதாக கிடைக்கும், சொல்ல மாட்டாங்க. என்னன்னா நீங்கள் தலைக்கு யூஸ் பண்ணும்போது முடி உதிர்வு ஏற்படும், சாப்பிடும்போது உள்ள வந்து ப்ராப்ளம். அதே மாதிரி இப்போ நம்மளோட குக்கிங் ஆயில்லாம் வாங்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குடிக்கிறாங்க, ஆனால் இப்போ நாங்கள் ரீசெண்டாக குக்கிங் ஆயில் கொடுக்கறதே கிடையாது. ஏன்னா நம்ம எண்ணெய் கிடச்சாதானே கொடுக்கறதுக்கு, 400 ஆகி போச்சுங்க எண்ணெயே ஏகப்பட்ட ரேட்டாக இருக்குது. அதே மாதிரி நம்ம தேங்காயும் ரேட் ஏறி போச்சு. அதனால தான் இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா குக்கிங் ஆயில் வந்து எந்த ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாலும், அதே மாதிரி பிளாக் மேஜிக் கேட்கும் போதும் ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம். அதுவே பிளாக் மேஜிக் ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் ரெடி பண்ண உடனே ஃபஸ்ட்டு சொல்லுங்கள்,
வாங்கியாவது நாங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. தேங்காய் எங்கேயும் காயுது, நம்ம மில்லில் காயுது, எப்படியும் ஒரு கொஞ்ச நாள் ஆட்டிடுவோம், ஒரு 7-8 நாள் ஆட்டிடுவோம் நல்லா காஞ்சதுக்கு ஸோ அப்புறம். ஆயிலெல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ஆயிலுக்கு ஆஃபர் சொல்கிறேன். இதுதான் இப்போ நிலவரம். தேங்காய் ஆயில வந்து ஒரே கலவரமாக போயிட்டு கிடக்கு. தேங்காய் மட்டும் கிடையாது, இப்போ நம்ம ஜாமான் ஸ்பைசஸ்லாம் எடுக்கிறோம்ல, அவங்களே சொல்கிறாங்க, கொஞ்சம் கிட்டவா வாய்ஸ் த்ரோ கேட்குதுரா, அந்த இது தெரிக்குது மேலே. என்ன சொல்கிறாங்கனாக்கா மல்லியில் சொல்கிறாங்க, அண்ணா இது வந்து சல்பர் வச்ச மல்லி, சல்பர் வைக்காத மல்லி. இது மல்லிலே சல்பர் ஆனாக்கா பளிர்னு அப்படியே விளர்னு இருக்கு பார்க்குறதுக்கு. அதாவது நல்லா மஞ்சள் கோல்டு கலரில் இருக்குது, அது சல்பர் வச்சது. சல்பர் வைக்காத கொஞ்சம் வெளுத்து போய் கருப்பு கலரில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எல்லாத்துலேயும் சல்பர். அது எல்லாமே நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வேணும்னு நம்ம நினைக்கிறோம்ல, அதனால என்னென்ன ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி நம்ம கையில் கொடுத்துட்றாங்க. சுக்குலையும் என்ன பண்ணுறாங்க, சல்ஃபர் போட்டு சுக்கு. ஏன்னா சுக்கு வந்து அப்போ தான் நம்மளுக்கு இதுவாகாதான், கருப்பாகாதான், அது மாதிரி சொல்கிறாங்க. சுக்கெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக இஞ்சி வந்து மொத்தமாக கிடைக்குது பாருங்கள் நிறைய. அந்த நேரத்தில் தோலை நீக்கி காய போட்டுக்கலாம். கடையில் கிடைக்கிற மாதிரிலாம் நம்மளுக்கு அது வந்து வெள்ளைன்னு கிடைக்காது, ஆனால் பியூராக இருக்கும். அதே மாதிரி நல்லெண்ணெயை எசன்ஸுன்னு சொன்னாங்க, நெய் எசன்ஸ் போடுறாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் எதை இதில் எசன்ஸ் இருக்குன்னு தெரியலை. அதனால் கடையில் நீங்கள் எண்ணெய் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு 100 தேங்காய் வாங்கி நீங்களே உடச்சி வீட்டில் காய போட்டு, ஆமாம், சுத்தமான எண்ணெய் எடுத்து நீங்கள் சாப்பிட்டு. எதுவுமே கொஞ்சம் நல்லதாக வேணும் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் இது வேலை அதிகமாக தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுறது அப்புறம்? என்னடா மச்சான்? ஆமாம். அதனால் இந்த தேங்காய் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் அதை உடச்சி அது காஞ்சி அங்கே இருக்கிற மில்லில் இருக்கிற தேங்காயோடு சேர்த்து மொத்தமாக அரைச்சி அந்த எண்ணெய் எடுத்து அதுக்கப்புறம் அதை ஹேர் ஆயிலாக, பிளாக் மேஜிக்காக எல்லாத்தையும் ஸ்கின் ஆயிலாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம கொடுக்கணும். குறைஞ்சது நம்ம வந்து ஒரு 5000 to 10,000 காய் அரைச்சாதான், நம்ம உடைச்சாதான் நம்ம வந்து ஒரு வாட்டி மிஷினுக்கு நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சூர்யா குடார உள்ளத்தில் வந்து அதில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. ஆனால் இப்போ ஆஃபர் அப்படின்னு போட்டோன்னா நம்மளுக்கு அந்த ஆயிலெலாம் பத்தாதோ அப்படின்னு தோணிட்டு தான் இன்னும் இது பண்ணாமல் இருக்கோம். அப்படி ஆஃபரில் நம்ம ஆயில் போட்டோன்னா இருக்கிற ஆயில் வரைக்கும் கொடுத்துட்டு அடுத்து வெயிட் பண்ணி அனுப்புகிற மாதிரி தான் இருக்கும் மற்றவங்களுக்கு. ஸோ அதனால் பியூராக வேணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம வாங்கணும். அதனால தான் உங்களுக்கு இதை காட்டினேன். கேர்ஃபுல்லாக இருந்துங்க, வாங்குகிற பொருள்லாம் செக் பண்ணிக்கங்க. ஏன்னா இந்த காய்கறியில் வந்து எல்லாத்துலேயும் வந்து ஜெனட்டிக் வந்துருச்சுல, அது மாதிரி சாப்பிட்ற எண்ணெயிலேருந்து எல்லாத்துலேயும் எல்லாமே. நீங்கள் சோம்பு வாங்கினீங்கன்னா அதில் கலர் இருக்குது. சீரகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் சொல்கிறாங்க, எங்கேயோ வெளியூர்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்களாம், அதை கழுவ மண்ணு மாதிரி வருது அப்படின்னாங்க. அதனால எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பிரைட்டாக நம்மளுக்கு காட்டுறதுக்காக வெளியில் நம்ம ஃபேஸ் பேக் போடுற மாதிரி. 30 ரூபாய் போச்சு நம்ம ஊரில். எத்தனோண்டு இருக்கு பாருங்க. இந்த சைஸ் தாங்க 30 ரூபாய். ஆனால் உரிச்சது அது. இது வந்து நம்மளாம் உரிக்கிற இதுலேயே பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கு மகி. இந்த தேங்காய், இந்த தேங்காய் வந்து இந்த சைஸ் தேங்காய்னா 45 ரூபா, 50 ரூபா. இந்த இது பேர் பெருசாக இருக்குது இந்த தேங்காய். இதெல்லாம் 40, இதெல்லாம் 50 ரூபா. இந்த சைஸ் தேங்காய் சூப்பராக இருக்குது. இதை உடச்சி தண்ணி எடுத்து வைங்க, நான் குடிக்க போகிறேன். இது நிறையா குடிச்சேன்னா எல்லா தேங்காய் தண்ணியும் கலந்து வயிற்ற கலக்கி விட்டுருப்பாது. கலக்க நான் பரவாயில்ல, ஃப்ரீயாக கிளென்ஸ் ஆகிட்டு போகுது வயிறு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துங்க. வீடியோ சின்ன வீடியோ தான், இது உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் அதனால் வந்து தேங்காய் உங்கள் வீட்டில் கிடைக்கிற தேங்காயே கூட நீங்கள் அழகாக காய வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆட்டிக்கலாம். ஒரு 15 கிலோ உங்களுக்கு கிடச்சதுன்னா கூட அதை ஆட்டி எண்ணெய் எடுத்துக்கலாம். 7 கிலோ 10 கிலோ அப்படி கூட ஆட்டிக்கலாமா. அதனால் நீங்கள் உங்கள் ஊரில் எண்ணெய் ஆட்டுற இடத்துல கேட்டு மினிமம் எவ்வளோ கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்டு கொண்டு போய் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி எள்ளு வந்து இப்போ கிடைக்குது. அதனால எள்ளையும் வாங்கி நீங்கள் எண்ணெயை ஆட்டிக்கிறதா பெஸ்ட்டு. எள்ளை சாப்பிட்டு பார்த்து வாங்குங்க. சில எள்ளு கசந்துரும், அந்த எண்ணெயும் நல்லா இருக்காது. அதே மாதிரி கடையில் ஆட்டுற எள்ளு என்ன இருக்குல்ல, இது நல்லெண்ணெய், அது வண்டெல்லாம் இருக்கும், வண்டோட சேர்த்து போட்டு ஆட்டிடுவாங்க. ஐயோ, அதனால தான் நீங்கள் வாங்கி ஆட்டிக்கோங்க வேணும்னா. வண்டோட சேர்த்து போட்டு எல்லாம் எனக்கு இதெல்லாம் வேலை அதிகமாக இருக்குப்பா அப்படின்னா நீங்கள் கடையிலே வாங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன எள்ளை வாங்கி அவங்க காய வைக்க வைப்பாங்க, காய வச்ச எள்ளை வாங்கி அப்படியே ஆட்ட வைப்பாங்க, அவ்வளோதான். நாங்கள் இப்போ எள்ளு வாங்கி தான் அரைக்க போகிறோம். ஏன்னா நான் அக்கா ஒருத்தவங்க அப்படி பேசி வச்சுருக்கோம், நிறைய எள்ளு ஒரு 30 கிலோ 40 கிலோ வாங்கி எண்ணெய் ஆட்டி பாதி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றிலும் கலப்படம் இருக்கிறதுனால நீங்களும் பார்த்து, ஏன்னா நம்மளுக்கே தெரியாது, நம்ம சாப்பிட்ற உணவுகளால் தான் குழந்தையின்மை பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வருது. அதனால் பார்த்து சேஃபாக சாப்பிடுங்கள், நல்லா இருங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.